அக்கறை இருக்காது. நான் சொல்றேன், நீ போகாத. வாழை எத்தனையோ வழி இருக்கிறது, அதை வைத்து மக்கள் பசியை தீர்க்கலாம். வா. இந்த வழியை விட வாழ்வதற்கு நம்ம எத்தனையோ வழி இருக்கிறது, உழைத்தால் போதும். அடி மலை ஏறி பிள்ளைந்து எடுத்துக்கொண்டு மலைக்கு செல்லலாம். காய்ந்த பில்லு இருக்கு, மழை வரல இல்ல, அப்பதான் பச்சை பிள்ளை காய்ஞ்ச பில்லுக்கு அருவாள் அறுத்து ஒரு சுமையாக கட்டி அயல் நாட்டில் சென்று விட்டால் பணம் வரும். அதில் வைத்து மக்கள் பசியை நீ எண்ணி போற. ஆமா, நம்ம நாட்டிலே கூலி வேலை செய்து குழந்தைய காப்பாத்தலாம். ஆமா, மலையாறு பிள்ளையாரு மக்களை காப்பாத்தலாம். வேண்டாம்னு சொல்றீங்களா? நிச்சயமா வேணாம். அண்ணா, பூமுடி என்னுடைய கூந்தலால என்னுடைய தலைமீது எனக்கு பிள்ளைக்கு தலைவலியா? அண்ணா, பொழுது மலைக்கிறே பைக்கோலி கூவரலே, வெள்ளி மலைக்கிறே விடிய காலம் நாடரலே. நான் பொழுது எந்த பக்கம் மலைக்குது எந்த பக்கம் பொழுது அமர்ந்து கூட தெரியாம வாழ்ந்திருந்தேன். என்ன போய் கூலி வேலை செய்யலாம்னு சொல்றீங்களே சாமி, என்ன செய்ய முடியாது. எத்தனை சொன்னாலும் என் தாய் வீடு போயேதான் தீருவேன். ஆமா, அடி வேலையில ஊருக்கு அருகாமையில காஞ்சி போய் கிடக்குது இந்த விறகுகளெல்லாம். ஒடிச்சு ஒரு சுமையா கட்டி தலை மீது வைத்துக் கொண்டு விறகோ விறகு விறகோ விறகு என்று விட்டு அதில் வரும் பணத்தை வைத்து மக்கள் பசி தீர்க்கலாம். ஏழு விறகுடுத்து ஏழு குழந்தைய காப்பாத்துறான்னு சொல்றீங்களே. இந்த வேலையெல்லாம் என்னால வரும்போது செய்ய முடியாது. என் தாய் வீட்டுல சென்று ஏழு மக்களுடைய பசி பட்டினி நான் பார்க்கத்தான் வேண்டும். சரி, என்ன சொன்ன போது தாய் வீடு சென்று ஆக வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். சரி, நான் வேண்டாம் என்று தெரிவிக்கின்றேன். நமக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவளை அழைத்து வரலாம். அவர்கள் என்ன சொல்றாங்களோ கூட்டிட்டு போ, வேண்டாம் இங்க இருக்கு. அப்படியே கூட்டு வரையா?